நேத்தி போட்ட விலாகோட தொடர்ச்சி தான் இது. என்ட்ரன்ஸ் வழியாக போகலான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பக்கமாக போனால் தான் காலையில் செய்ய போகிற பூஜைக்கு நம்ம கரெக்டாக போக முடியுமா இல்லையான்னு ஒரு செக்அப் பண்ணிப்போன்னு சொல்லி என்னை இந்த மலை மேலே ஏற வச்சுட்டாங்க. அது ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரியுது எனக்கு பேஸ்மெண்ட் மட்டும் இல்லை, பில்டிங்கே வீக்குன்ட்டு. யுகாதி அப்படிங்கிறதுனால கோவிலில் ஃபுல்லாக டெக்கரேஷன்லாம் செஞ்சுருந்தாங்க. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. இது அனைத்துமே பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வெளியிலேருந்து எடுத்தது மட்டும்தான். கோவிலுக்குள்ளே மொபைல் அலோடு இல்லை. கோவிலுக்குள்ளே இன்னும் அழகாகவே டெக்கரேஷன்ஸ்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி சாமியை போய் பார்த்துட்டு வந்தாச்சு. வெளியில் வந்த பிறகு பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் போய் வாங்கிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ற கண்ணுக்கு இந்த கோமாதா தெரிந்து விட்டார்கள். இந்த கோமாதா தான் காலையில் ஃபஸ்ட்டு போயிட்டு சாமியை பார்த்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் மனுஷ பயல்களான நம்மளை உள்ள அனுப்புவாங்க. அதுதான் கோவிலேருந்து ரூமுக்கு கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டை தேடி பிடிச்சி போய் உட்காந்தா ஃபஸ்ட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணேன். எனக்கு வந்துச்சு. சரி, என் புருஷன் வரைக்கும் என்னையே பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அவருக்கும் கொடுத்துட்டு நானும் ஷேர் பண்ணி சாப்பிட்டேன். மட்டும் தான் இத்துடன் கோவில் பயணம் முடிகிறது.